கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 4வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 4:3 கவனிப்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். என அன்பானவர்களே, நாங்கள் ஒருவரை ஒருவர் நம்பிக்கையை காண்பிப்பது, விசுவாசத்தை காண்பிப்பது, உண்மையை காண்பிப்பது ஒருவரில் ஒருவர் இருக்கின்ற பக்தி வைராக்கியத்தின் அடிப்படையிலாகும். அதை போலத்தான் மனிதர்கள் தெய்வங்களை நம்புகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஜீவனுள்ள தெய்வம் கர்த்தராகிய தேவன் நம்மை பார்க்கிறார். நாங்கள் பக்தி வைராக்கியமாய் இருப்பதை அவர் காண்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார்? எங்களை ரட்சிக்கிறார், தம்மை காண்பிக்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஒரு தனிப்பட்ட அனுபவமாகும். இதற்கு பெயர்தான் ரட்சிப்பு. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். இதனால் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த தெய்வத்தை அறிவிப்பதிலே அதிக சிரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நம்மை தேடுகின்ற தெய்வம், நாங்கள் அவரை கண்டுபிடித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது, நாங்கள் அவரை கூப்பிடும் பொழுது எங்களுடைய ஜெபத்துக்கு அவரிடத்தில் இருந்து பதில் கிடைக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்து எங்களை தேடி வந்து கதவுகளை தட்டுகின்ற தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். எங்களுடைய இதய வாசலை, நாங்கள் இதய கதவை அவருக்கு திறப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி வந்து எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி இறங்கினபடியால் நன்றி அப்பா. நாங்கள் பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் ஆண்டவரே, நாங்கள் எப்படியான வழிபாடுகளை செய்திருந்தாலும் ஜீவனுள்ள தெய்வம் நீர் எங்களை மீட்டு ரட்சித்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் பதில் தர வல்லமையுடையவராய் போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி அப்பா. இன்றைய நாளிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவரே, நீர் அற்புதமான பதில்களை தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசர்ன் பட்டணத்திலே நாங்கள் ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம். ஜே மிஷன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிற்பகல் 2 மணிக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. எதிர்வரும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி நம்முடைய 10வது ஆண்டு விழா நடைபெற இருக்கின்றது. உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.